விஜிதா ஸ்விங்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் பவர் மிஷின். சரிங்களா? இந்த பவர் மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, வெளியில் தைச்சி கொடுக்குறாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, ரெண்டாவது ப்ளஸ் கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். சரிங்களா? சிங்கரில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இது 9900, 9900Y, 9900SS மாடல் இருக்குது. சரிங்களா? இதில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கரில் 9900. சரிங்களா? இது இதில் முன்னாடியே ஃபஸ்ட்டு காட்டியிருப்பேன். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக 550 வாட்ஸ் பவரில் இருக்கக்கூடியது, 4000 ஸ்பீடு வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ 4000 RPM ஸ்பீடுங்கிறது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். சரிங்களா? அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுவேன். வாங்க, இதோட பயன்களை பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காகவே பார்த்துடலாம். இந்த மிஷினில் என்னங்கிறது வந்து இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து போர்டு, எலக்ட்ரானிக் போர்டு. இது உள்ளே தான் இருக்கும், சைடில் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் போர்டில் உள்ளது வந்து 550 வாட்ஸ் இருக்கும். இது எதுக்காகன்னா, இந்த எலக்ட்ரானிக் போர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி என்னென்னா ஸ்டெபிலைசர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இது எலக்ட்ரானிக்ங்கிறதுனால இடி மின்னல் அப்படிங்கிற டயத்தில் என்ன பண்ணால் போர்டு அடி வாங்கிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணால் ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கி 1 kV ஸ்டெபிலைசர் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த போர்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? சரி வாங்க, இது என்ன பிஎஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இது வந்து ப்ரோக்ராம் செட்டிங்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் செட்டிங் என்னென்னா, உள்ள இந்த மிஷினுடைய அமைப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் செட்டிங்கிறது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இதில் சைடில் ஏரை வந்து மேலே பார்த்து கொடுத்துருக்காங்க, ஏரை கீழே பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஸ்பீடை கூட்டுறது, குறைக்கிறது. சரிங்களா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தையல் 370, 370 இந்த மாதிரி 400 வரைக்கும். 400 மீன்ஸ் நமக்கு 4000 RPMங்கிறது பேர். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து கூட்டிங்கன்னா 20க்கு வந்துடும். ஸோ இது வந்து கூட்டுறதுக்கு, இது வந்து 5 குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கூட்டுறது குறைக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடிலோட அப் அண்ட் டவுனுக்கு யூஸ் பண்ணுறது. சரிங்களா? சைடில் ஒரு சின்ன புள்ளி பார்த்தீங்கன்னா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது. இந்த ஏரோவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 200 வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா 200 வச்சுட்டு, இப்போ 200 வச்சுருக்கீங்களா, 200 வச்சு இந்த எஸ் அமைக்கி விட்டிங்கன்னா அந்த 200ங்கிறது வந்து ஸ்பீடுங்க. அதாவது நம்ம சொன்ன RPM ஸ்பீடுன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்பீடில் வரக்கூடியது. இப்போ நான் உங்களை அதை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதே ஸ்பீடில் தான் போகும். சரிங்களா? 200 நார்மலாக இந்த ஸ்பீடு. இப்போ நான் அடுத்து அதிகமாக கூட்டிகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ 335, 40, 350 வச்சுக்கிட்டு எஸ்ஸை கம்பல்சரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டணும். அப்போ 350 ப்ரோக்ராமில் செட்டிங் ஆகிடும். ஸோ மிஷினோட ஸ்பீட் என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? இதுதான் இந்த ப்ரோக்ராம் செட்டிங்கோட வேலை. இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரி மிஷினில் இது இருக்காது. அது அம்பர்லா மாடலில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போது கார்னரில் தைக்கும்போது 2, அதாவது பேக் ஸ்டிச் பண்ணுவீங்கள்ல, அதை முடிச்சு போடுறது யூஸ் பண்ணுறது. இப்போ தச்சிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நூல் கட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதை கட்டி கொடுத்துரும். சரிங்களா? இது அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங்கோட லென்த் ஆப்ஷன். ஸோ தையல் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டும்போது கூட்டிக்கலாம், இப்படியே திருப்பி கூட்டிக்கலாம். குறைக்கும் போது மஸ்ட்டு இதை அமைக்கிட்டு தான் நீங்கள் இதை குறைக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டிச்சிங்கோட லென்த்து கூட்டும்போது அப்படியே கூட்டிக்கோங்க, குறைக்கும் போது இந்த லிவரை அமைக்கிட்டு குறைச்சிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த த்ரெட், இந்த ஸ்டாண்ட் இருக்குங்கன்னா, இங்கேருந்து நூலை கொண்டு வந்து நம்ம பாபினில் நூல் சுற்றிக்கிறதுக்கு. சரிங்களா? இதுதான் இதில் இப்போது என்ன பாபினில் எப்படி நூல் சுற்றலாம் அப்படின்னா, பாபின் ஃபஸ்ட்டு இந்த இருக்குங்களா, பாபின் முடிச்சது தான் நீங்கள் பாபின் போட போகிறீங்க. பாபினை லாக் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டை இங்கே போட்டு இந்த தொலை வழியாக பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கானா, இதில் உள்ள நூலை எடுத்துகிட்டு வந்து இந்த வாசர் மாதிரி தெரிவித்தீங்கன்னா, இந்த குப்பிக்கு உள்ளே பதிகிற மாதிரி நூலை போடணும். நேராக இங்கே கொண்டு வந்து பாபின் உள்ள நல்ல கிரிப்புக்காக வந்து என்ன பண்ணுங்கள், டைட்டாக சுற்றி விட்டுக்கணும். சரிங்களா? நல்லா ஃபுல்லாக டைட்டாக சுற்றி விட்டுட்டு, சரிங்களா, இந்த ஒரு லிவர் மாதிரி சைடில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாபின் கேஸை தச்சிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை இல்லை. தச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த லாக் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே தையலும் தச்சிக்கிட்டே இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பாபின் முடிச்சுட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் பாபின் மட்டும் முடிச்சுட்டு இருந்தால் பாபின் கேஸ் கலக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, ப்ரெஷர் பார் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷர் பாரை இந்த இருக்கு பாருங்க, கிளிக் கைடு இருக்கா, இந்த கைடை வச்சு நீங்கள் பின்னாடி தூக்கி விட்டிங்கன்னா இந்த ப்ரெஷர் பார் மேலே நிற்கும். ஏன்னா இந்த பல் ஒரு சுமதி
அதிகமாக தேய்மானம் கொடுத்துரும். அதுக்காக தான் மேலே வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாதியில் நூற்றி ஆரம்பிச்சுங்களா. உங்களுக்கு தேவையான மூலம் நீங்கள் இது சுற்றிக்கலாம். இது என்ன பண்ணணும்னா பாபின் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்படி தச்சு இப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக நிறைஞ்சபடி இதே என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இங்கே பாபின் நூல் சுற்றாது, நீங்கள் தச்சிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா. இது பாபின் நூல் சுற்றக்கூடிய மெத்தேடு. சரிங்களா. இப்போது ஊசிக்கு நூல் போடுறத பார்த்தீங்கன்னா சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போட்டு இங்கே கொண்டு வந்து அடுத்து இங்கே ஒரு 3 எண்ணம் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 எண்ணத்தில் ஃபஸ்ட்டு முதல் துளையில் போடுங்க. அப்புறம் 3வது துளை சரிங்களா, 3வது துளையில் போட்டுக்கோங்க. அப்புறம் நேராக கீழே வந்து இந்த வாசர் மாதிரி டிஸ்க் தெரியுது பார்த்தீங்களா, இதில் இங்கே இந்த டிஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே ஒரு டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்குள்ளே நல்ல நூல் உள்ளே போகிற மாதிரி போட்டு விட்டுட்டு நூலை டிஸ்குள்ளோடு எடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த தெரியுது பார்த்தீங்களா ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே கொடுத்து ஸ்ப்ரிங்கோட கீழே இழுத்து இந்த கம்பியில் போடணும். சரிங்களா. இதில் போட்டு அப்புறம் இந்த இந்த ஒரு கொக்கி பார்த்தீங்களா, இது உள்ளே போட்டு அடுத்து இந்த ஒரு லிவர் டேக்ஆஃப் லிவர் இருக்குது, சைடில் வீல் இருக்குங்களா, இதை சுற்றினீங்கன்னா அது மேலே உள்ள வெளியே போகும். ஸோ இப்படி மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு. அதனால் வீலை சுற்றி எப்போவுமே அந்த லிவரை மேலே கொண்டு வந்துட்டு அந்த லிவரில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக போடணும். சரிங்களா. உள்ளேருந்து வெளிப்பக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக இந்த பக்கம் வந்து இந்த கொக்கி அதுக்கப்புறம் இந்த கொக்கி போட்டுட்டு நேராக சைட்லேருந்து ஊசியில் நூலை கோர்த்துக்கணும். சரிங்களா. இப்போ இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்களா ஃப்ரண்ட்டில். இந்த பிளாக் கலர் எதுக்காகன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த விரல் வந்து உள்ளே போயிடுவாங்க, ஒரு ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும், தேவையில்லைன்னு நீங்கள் கழட்டிக்கலாம். ஒன்றுமே செய்ய வேணாம். ஸ்க்ரூ டிரைவரை இந்த பார்த்தீங்களா, இதில் உள் பக்கம் கொடுத்துட்டு இதை வெளியில் எழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலந்து ஓடி வந்துடும். அவ்வளோதான். வேறு நீங்கள் இதுக்கு யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த நூலை சைட்லேருந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. சைடில் வந்து இந்த சைட்லேருந்து போட்டு இந்த பக்கமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாபின் கேஸ் உள்ளே மாட்டும்போது இந்த டோரை வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல இது ஒரு குப்பி மாதிரி தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, இந்த கேப்பு மேல் பக்கம் இருக்கிற மாதிரியே உள்ளே கொண்டு வரணும். தெரியுதுங்களா, தெரியுதா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும், சவுண்டு கேட்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் இதை லாக் அடைச்சிட்டு நீங்கள் ஊசியை வெளியில் எடுக்கிறதா இருந்தால் இதை ப்ரெஸ் பண்ணாலும் ஊசி உள்ளே போகும், இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் கொண்டு வந்துடும். இப்படி நீங்கள் ஊசி உள்ளே எடுக்கலாம். இந்த பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஊசி உள்ளே போகும், இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். சரிங்களா. எடுத்து 2 நூலையுமே அடியில் ஒன்று போல் விட்டுட்டு தான் நீங்கள் தைக்கவே ஆரம்பிக்கணும். இது பேசிக்கான நூல் போடுற மெத்தேடு. சரிங்களா. அடுத்து நம்ம துணி வச்சு தையல் விழுகிறத பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு பேசிக்கான தையல் எவ்வளோனா 2.5 mm வச்சுக்கலாம். மேக்ஸிமம் தையல் 2 mm வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான தையலாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சுன்னா கொஞ்சம் பெரிய தையலாகவே இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக ஸோ நம்ம கீழே இந்த பெடல் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தைச்சிடும். பார்த்திங்கன்னா தையலை பார்த்திங்களா, நீங்கள் நான் சொன்ன அளவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா. இப்போ உங்களுக்கு இதோட கொஞ்சம் பெரிய தையல் வேணுன்னா நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். கூட்டிகிட்டு தைக்க ஆரம்பிச்சின்னா கூடிடும். இப்போ நான் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 3350 வச்சுருந்தேன்ல. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக தைக்கிறவங்க எப்போவுமே 200 வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா. ஏன்னா 200 மீடியமான ஸ்பீடு, ரொம்ப ஹை ஸ்பீடு இருக்காது, மீடியமான ஸ்பீடு. அவங்க எவ்வளோ தான் தெரில பெரிய தலைப்பட்டுக்கு மீடியமான ஸ்பீடில் போகும். ரிவர்ஸ் கட்டும்போது சொன்னல, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் கட் ஆகும். சரிங்களா. ஸோ இது தான் ப்ராசஸ், தைக்கிற மெத்தட் இது தான். இதில் நார்மலாக உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் இங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயில் வந்து மிஷினை இப்படி சரிச்சு வச்சுட்டு உள்ளே ஓட்டணும். அது பார்த்தீங்களா, ஆயில் டேங்க் உள்ளே இருக்கும். இந்த ஆயில் டேங்கில் லோ ஃபைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே கைங்கிற அளவுக்கு தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஆயில் உள்ளே போகாத அளவுக்கு ஊற்றி பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கைங்கிற அளவு தான் ஊற்றணும். நிறைய திரும்ப ஊற்றக்கூடாது. சரிங்களா. பழைய ஆயில் எடுக்கும்போது இந்த ஒரு ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா, இதில் ஒரு ஸ்க்ரூ இந்த இடத்துல பிளாக் கலர் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி கழட்டிட்டு கீழே ஆயிலை பிடிச்சிட்டு
பழைய துணி வச்சு அதுக்கெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஆயிலை வச்சு உள்ளே ஊற்றி வச்சு நீங்கள் ரன்னிங் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாமே சின்ன சின்ன மெயின்டெனன்ஸு. இப்போது நம்ம சிங்கிளில் 9900 மாடலில் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவில் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நமக்கு வீட்டுக்கே டெலிவரி கொடுத்து டெமோ கொடுத்து எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் நம்மகிட்ட உண்டு. பஜாஜ் ஆப்ஷன் உண்டு. எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.